மாவட்டம் PK அகரம் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை மொபேட்டில் கடக்க முயன்றபோது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்டு பலத்த காயங்களுடன் உயிரிழந்தார். விபத்து நடந்த இடத்திற்கு வந்த கிராமத்தினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வள்ளி மணவாளன் வழங்க கேட்கலாம். வள்ளி மணவாளன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். திருச்சி மாவட்டம் திருகனூர் அருகே PK அகரம் கிராமத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய சுப்பிரமணியன் விவசாயியான இவர் தனது தோட்டத்திற்கு செல்வதற்காக இருசக்கர வாகனத்தில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயற்சி செய்துள்ளார். அப்போது திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி வந்த கார் ஒன்று சுப்பிரமணியன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் மீது வேகமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட சுப்பிரமணியன் உடலில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார். இதனால் ஆத்திரமடைந்த PK அகரம் கிராமத்தை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் சென்னை திருச்சி மற்றும் திருச்சி சென்னை 2 பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் தேசிய நெடுஞ்சாலையின் இருபுறங்களில் வாகனங்கள் நீண்ட தூரம் அணிவகுத்து நின்று போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த லால்குடி கோட்டாட்சியர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து மறியலில் ஈடுபட்டவர்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது கடந்த 10 தினங்களில் PK அகரம் கிராமத்தை சேர்ந்த 3 பேர் இதே இடத்தில் விபத்தில் சிக்கி பலியாகி உள்ளனர். அடிக்கடி இது போன்ற விபத்துகள் ஏற்பட்டு பல உயிர்கள் பலியாகி உள்ளன. ஆகையால் சாலையை கடப்பதற்கு இந்த பகுதியில் சர்வீஸ் சாலை அல்லது சுரங்க வழித்தடம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை முன்வைத்தனர். இது குறித்து ஆவணம் செய்யப்பட்டு உயர் அதிகாரிகளிடம் பரிந்துரைத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறியதை தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். இந்த சம்பவத்தால் சுமார் 1 மணி நேரம் பாதிக்கப்பட்டிருந்த போக்குவரத்தை பின்னர் போலீசார் சீர் செய்தனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.